2000 வருஷங்களுக்கு முன்னால தாக்சில்லான்னு ரொம்ப பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு சிறந்த மாணவன் பெயர் வாங்கின ஒருத்தனோட பேரு சித்ரபாலி. இந்த சித்ரபாலி தன்னோட படிப்பு முடிஞ்ச பின்னாடி மறுபடி தன்னோட சொந்த ஊரான பாடலிபுத்திரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அந்த சமயத்துல அங்க இருந்து ஆட்சி செய்தது மன்னர் சமுத்திரகுப்த மௌரியர். அவர்கிட்ட தான் இந்த சித்ரபாலி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சித்ரபாலியோட வீட்டை கடந்து போனவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரோட வீட்டு முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. சித்ரபாலி என்னோடு வாதாட வாருங்கள், வென்றால் நான் தருவேன் 1000 பொற்காசுகள், தோற்றால் நீர் தர வேண்டும் 2 மடங்காக, வருவீர் பெறுவீர் இல்லை கொடுப்பீர் அப்படிங்கிற அறிவிப்பு. அதாவது இந்த சித்ரபாலியோட யாரு வேணும்னாலும் வாதாட வரலாமா. அந்த வாதத்துல அவங்க வெற்றி பெற்றா அவரு அவங்களுக்கு 1000 பொற்காசுகளை கொடுப்பாராம். ஆனா அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க தான் இவருக்கு 2000 பொற்காசுகளா அதை கொடுத்துட்டு போகணுமா. இதுல வருவீர் பெறுவீர் இல்லை கொடுப்பீர் வேற. அந்த அறிவிப்பை பார்த்துதான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா பாடலிபுத்திரத்துல அறிவாளிகளுக்கா பஞ்சம். நிறைய பேர் அவரோட போட்டி போட வந்தாங்க. ஆனா அப்படி வந்த எந்த புத்திசாலியாலையுமேங்க இந்த சித்ரபாலிய தோற்கடிக்க முடியல. வர்றதும் கலந்துக்கிறதும் 2000 பொற்காசுகளை இழக்கிறதுமாவே போயிட்டு இருந்தது. சில நாட்கள்லயே 1,00,000 பொற்காசுகளுக்கு அதிபதியானாரு சித்ரபாலி. ஆமாங்க, அவரோட அறிவு அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தது, அவரை செல்வந்தராவும் ஆக்குச்சு. அதே நேரத்துல அவருக்கு கர்வத்தையும் உண்டாக்குச்சு. இத்தனை அறிவாளிகளுக்கு பெயர் போன பாடலிபுத்திரத்துல என்ன ஜெயிக்க ஒரு பயலும் இல்லையே அப்படின்னு அவரு அடிக்கடி நினைச்சுக்குவாரு. அடுத்தடுத்து நடந்த நிறைய வாதங்கள்லயும் ரொம்பெல்லாம் மூளையை கசக்காம சாதாரணமாவே ஜெயிச்சுட்டு வந்தாரு. இப்படி இருக்கும்போது தாங்க ஒரு நாள் இந்த சித்ரபாலிக்கு தாங்கிட்ட இருக்கிற பொற்காசுகளை எல்லாம் பத்திரமா பாதுகாக்க சில செம்பு பானைகள் தேவைப்பட்டது. அதனால பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து சில செம்பு பானைகளை அவரு வரவழைச்சாரு. அந்த செம்பு பானைகளும் அவரோட வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டியில வந்து சேர்ந்தது. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தவரு ஒரு வயதான கிழவர். அவர் கண்ணுல இந்த சித்ரபாலி எப்பவும் வச்சிருப்பாரு ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு பட அவருக்கு மெல்லிசா சிரிப்பு வந்துச்சு. அதே நேரத்துல சித்ரபாலியும் அந்த பானைகளுக்கான காசை கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு காசு தரணும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டாரு. அறிஞரே, 3000 பொற்காசுகள் இல்லைன்னா கை நிறைய ஒரு தானிய மணி, கணக்கு போட்டு 2ல எது உங்களுக்கு லாபகரமானதோ அதை எனக்கு தாங்க அப்படின்னு பதில் சொன்னாரு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவர். சித்ரபாலிக்கு சிரிப்பு தான் வந்தது. நம்ம யாரு, எவ்வளவு படிச்சிருக்கோம், எதுவுமே தெரியாம நம்ம கிட்ட வந்து கணக்கு பேசுறானே இந்த கிழவன். பாரு, 3000 பொற்காசுகளுக்கு ஒரு கை நிறைய இருக்கிற தானியம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற சாதாரண விஷயம் கூட தெரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. கொண்டு வாருங்கள் கோதுமை மணிகளை அப்படின்னு தன்னோட வேலைக்காரங்களுக்கு உத்தரவு போட்டாரு. அடுத்த நிமிடமே அந்த வண்டி ஓட்டுறவரோட கைகள் 2ம் நிரம்புற மாதிரியான தானிய மணிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை பார்த்துட்டு அதிருப்தியோட நிமிர்ந்து பார்த்தாரு அந்த நபர். என்னையா, என்னை இப்படி ஏமாத்த பாக்குறீங்க? நான் கேட்டது என் கை நிறையிற மாதிரி ஒரு தானிய மணி, ஒரே ஒரு தானிய மணி. ஆனா நீங்க எனக்கு தந்திருக்கீங்க பாருங்க, குந்து மணி அளவுக்கு இருக்கக்கூடிய கோதுமை மணிகளை கை நிறைய. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். சொன்ன மாதிரி ஒரு கை நிறையிற அளவுக்கு ஒரே ஒரு தானிய மணியை மட்டும் கொடுங்க, இப்பவே போயிடுறேன் அப்படின்னு கத்தி அந்த தெருவையே அதிர வச்சாரு. சித்ரபாலிக்கு அப்போதான் மண்டையில உரைச்சதுங்க. அந்த கிழவர் முட்டாள்தனமாலாம் எதுவும் கேட்கல, வார்த்தையில தான் அவர்கிட்ட விளையாடி இருக்காரு அப்படின்னு. ஆனா சித்ரபாலி தான் அதை சரியா புரிஞ்சுக்கல. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் அவரை சரியா புரிஞ்சுக்க விடல. அப்புறம் என்ன, அது வரைக்கும் யார்கிட்டையுமே வாதத்துல தோற்று போகாத சித்ரபாலி அந்த கிழவர்கிட்ட சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்த பேச்சிலேயே தோற்று போனாரு. நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அஜாக்கிரதையா இருந்த அந்த ஒரு சின்ன தவறு அவர் அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த பெயருக்கும் புகழுக்கும் கூட இழுக்கு ஏற்படுத்துச்சு.
இன்னைக்கு இந்த கதையில வந்த சித்திரபாலிய மாதிரி தான் நம்மள நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுரும். இருக்கிறவங்க சரி நமக்கு தான் தெரியும்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிடுவாங்க. ஆனா இந்த உலகம் கொஞ்சம் வேகமா முன்னேறிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும், கொஞ்சம் வேகமா அப்டேட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும், வல்லவனுக்கு வல்லவன்னு ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அந்த விஷயத்துல அஜாக்கிரதையோட இருக்கக்கூடாது. விழிப்புணர்வோட மட்டும்தான் எப்பவும் இருக்கணும். அப்போதான் நம்மளோட வளர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும்.